மக்களே, பிக் பாஸ் லைவ்ல புலம்பினா பணம் அப்படின்ற டாஸ்க் நடந்து முடிஞ்சிருக்கு. இதை நடந்து முடிஞ்ச சமயத்திலே ஒரு சில பதட்டமான சீன்ஸ் எல்லாம் நம்மள லைவ்ல பார்க்க முடியுது. ஓகே, இதுல வினோத் ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆகிட்டாரு போல இருக்கு. ஏன்னா அவருடைய ஆக்ஷன்ஸை வச்சு நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். அப்படியாப்பட்ட ஆக்ஷன்ஸ் 2-3 இடத்துல பார்க்க முடிஞ்சு. இதுல ரம்யா வேற பணப்பொட்டியை எடுத்துரு வினோத் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் என்ன ஏதுன்றத கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துரும். அந்த உதவியை பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். கிட்டத்தட்ட விக்ரம் மற்றும் அரோரா 80,000 சேர்த்துருந்தாங்களா. அடுத்து என்ன பண்றாங்க, நம்ம ரம்யா இருக்காங்கல்ல, ரம்யா வந்து சொல்றாங்க, வினோத் பணப்பட்டி எடுத்துருந்தானே வினோத், பணம் இருக்குது எடுக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்ல நான் எடுக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 50 லட்ச ரூபாய்க்கு நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்டே ஒரு டவுட்ல இருக்காரு. எடுத்துரு வினோத்ன்ற மாதிரி 50 லட்சம் யோசிச்சுட்டு இருக்க. அப்போ வெளியே போகும்போது எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற இது பண்றியா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. எடுங்கன்ற மாதிரி ஸ்டார்டிங்லேயே இந்த இடத்துல போடுறது யாரு, ரம்யா அவர்கள் பாலை போட்டாங்க காலையிலேயே. இந்த டாஸ்க் போகும்போதே நடுவில் போட்டாச்சா, போட்டு அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. டீப் திங்கிங்ல ஒரு பக்கம் போயிட்டு இருக்காரு. வெளியே தான் கார்டன் ஏரியால தான் இது நடக்குது. ஓகே, அடுத்து சாண்ட்ரா போறாங்க. சாண்ட்ராவோட பர்ஃபார்மன்ஸ் எப்படின்னா, அப்படியே ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தா அப்படியே லைன் பை லைன் மனப்பாடம் பண்ணி ஒரு டெலிவரி பண்ணா எப்படி இருக்குமோ, அக்கா அந்த அளவுக்கு டெலிவரி பண்ணாங்க. டேமேஜே கிடையாது. டப்புன்னு எப்படி எமோஷனல் பேகேஜ், குழந்தைகள், என் புருஷன், அதுக்கப்புறம் இந்த வீட்டில் வந்த சீக்ரெட் டாஸ்க்ல இருந்து திவ்யா முதுகுல பேக் ஸ்டாப் பண்ணதுல இருந்து வரிசையா எலிமினேஷன்ல இருந்து ஒண்ணு கூட விடலங்க. அப்படியே எப்படின்னா ரெடி ரோலிங் ஆக்ஷன் அப்படின்னும் போது சர் அப்படின்ற மாதிரி போயிட்டே இருக்குது. நிப்பாட்டுமான்னா எங்கேயுமே நிப்பாட்டல. அந்த அளவுக்கு ஒரு ஃப்ளோல போயிட்டு இருந்தாங்க. ஒரே ஒரு இடம் மட்டும் தான் அவங்களுக்கு ஜூஸ் வந்துச்சு. ஒரு இடத்துல ஜூஸ் வந்துச்சு. பட் அதை தாண்டி வேற மாதிரி எல்லாமே டப்புன்னு போட்டு அடிச்சு விட்டாங்க. அது ஒரு பக்கம் நம்மளால பார்க்க முடிஞ்சு. இது சாண்ட்ரா தரப்புல இருந்து. ஓகே இது நடக்குதா. அடுத்ததாக கானா வினோத் போறாரு. கானா வினோத் இது அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் 70,000 என்னமோ ஜெயிச்சிருந்தாங்க. யாரு 70,000 என்னமோ, ஒரே நிமிஷம் மக்களே, அமௌண்ட் மட்டும் கரெக்டா செக் பண்ணிக்கிறேன். 70,000 ரூபாய் சாண்ட்ராக்கு 70,000 ரூபாய் கிடைச்சிருக்கு. அடுத்து கானா வினோத் இருக்குதுலே. கானா வினோத் தான் அழகா சூப்பரா புலம்புனதுலயே ரசிக்கும்படியாக இருந்தது. எப்படி ரசிக்கும்படியாம போயிட்டு இருந்தது, வேற லெவலா இருந்துச்சு. அதுல குறிப்பா என் வாழ்க்கையே ஒரு புலம்பல் தான் சார், என் கேரக்டரே புலம்பல் தான், என் கேரக்டரே ஒரு டாஸ்காக கொடுத்துருந்தீங்கன்னா அப்படின்ற மாதிரி அழகா அவர் வாழ்க்கையில் நடக்கிற கஷ்டமும், இந்த வீட்டுக்குள்ள வந்து வாட்டர் மெலான்ல இருந்து இவங்க எல்லாம் பண்ற ஆக்டிவிட்டிஸ், எப்படி வாட்டர் மெலான் பண்ண அட்ராசிட்டிஸா இருக்கட்டும், 4 வாட்டி என்னை ஜெயிலில் போட்டு சும்மா என்னை ஜெயிலில் போட்டு குத்துனதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே ஓப்பனா போட்டு உடைச்சிட்டார். வாட்டர் மெலான் ஜெயிலு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், எனக்கு வீட்டில் நிறைய பாடல்கள்லாம் இருக்கு, பட் இங்கே இந்த விஷயங்களும் சரி, எனக்கு ஒன்றுமே இல்லைன்றதா இருக்கட்டும், அதெல்லாமே கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருந்தது. கானா வினோத் பேசுறது எல்லாமே உண்மையா இருந்தது. பர்ஃபார்மன்ஸ்க்காக பண்ற மாதிரி கிடையாது. அது உண்மையான புலம்பல்சாவும் நியாயமாகவும் இருந்துச்சு. அதுல தான் ஒரு விஷயத்தை நான் நோட் பண்ணேன். என்ன பண்ணிட்டாங்க, நடுவில் ஒரு ஜூஸ் வருது, ஸ்லோ ஆயிட்டர் ஒரு ஜூஸ் வருது, அந்த ஜூஸை குடிக்க சொன்னா இருங்க பிக் பாஸ் குடிக்கணுமா பண்றது போறாரு. உடனே பிக் பாஸ் இல்ல திரும்ப சொல்லுங்க அப்படின்றாரு. திரும்ப குடிக்கட்டுமான்றாரு. திரும்ப சொல்லுங்க. அந்த இடத்துலயே பணம் வரும்போதே பதட்டம் ஆயிட்டார். அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு பணத்தை போய் என்ன சொன்னா, பணத்தை இல்ல வினோத், ஒரு கட்டில் 5,000 ரூபாய், எத்தனை கட்டுன்னு எனக்கு அவர் என்ன பண்றாரு, அந்த 5,000 ரூபாய் விலைக்கிட்டு ஒவ்வொரு நோட்டா என்றாரு. அது ஒரு பக்கம் ஓகே. திரும்ப இன்னொரு இடத்துல மொத்தமா கவுண்ட் பண்ணுங்கன்னா எல்லாத்தையுமே அந்த பணம் செதறுது, அப்படியே உழுது, அது கவுண்டிங்ல மிஸ் ஆகுது. அந்த மாதிரி ஒரு பதட்டத்தை பார்க்க முடிஞ்சுச்சு. ஸோ அந்த இடத்துலயே வினோத் வந்து ஆல்ரெடி மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஒரு பதட்டத்தையும் அன்யூஷுவல் வினோத் நம்மளால அங்க இடத்துல பார்க்க முடிஞ்சுச்சு. சரி அப்படின்ற மாதிரி பதறப்பட்டு அந்த லேட்டா அந்த பணத்தை எண்ணிலதே ரொம்ப லேட்டா வந்தது வினோத் தான். அவ்வளவு பதட்டம் இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு பார்த்தா 90,000 ரூபாய், எப்படி 90,000 ரூபாய் எடுத்துக்கிட்டு வந்துட்டார் அவர். அடுத்து சபரி இத்தனை நாள் எங்கடா இருந்த அப்படின்ற மாதிரி சபரி போயிட்டு புலம்புனா பாருங்க. உட்கார்ந்தா தப்பு, நின்னா தப்பு, தூங்கினா தப்பு, எழுதா தப்பு, அழுதா தப்பு, அழல்னா தப்பு அப்படின்ற மாதிரி அடின்னு டைலாக்கா போட்டு டெலிவரி பண்றாங்க. வேற மாதிரி சபரியோட புலம்பல்ஸும் நல்லா இருந்துச்சு. கிழிச்சிட்டோம் சபரியோட புலம்பல்ஸ்லாம். அது வியானா மிக்சர்ல இருந்து என் ஃபேமிலி கூட உட்காந்து பேசினா கூட பெஸ்ட் பர்ஃபார்மர்ல இருந்துன்ற மாதிரி கிளிகிளின்னு கிழிச்சு விட்டாப்பல. சபரியோட பர்ஃபார்மன்ஸுக்கு 1,05,000 ரூபாய் கொடுத்தாங்க. 5,000 ரூபாய் இன்க்ரிமெண்ட் போனஸ் அப்படின்ற மாதிரி போனஸ் போட்டு விட்டாங்க. இது ஒரு பக்கம். அடுத்து திவ்யா போனா என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். புலம்ப வேணாம், காலையில் 6 மணி ஆச்சு அப்படின்ற மாதிரி திவ்யா ஒரு விஷயத்த பண்ணுவாங்கல்ல, அது அழகாகவும் சிறப்பாகவும் திவ்யா வந்து பிரேக்கே இல்லை, அடின்னு அடிச்சுக்கிட்டு வராங்க. திவ்யா வேற மாதிரி அடிச்சுட்டு வந்து திவ்யா கிட்டத்தட்ட 1,00,000 ரூபாய், எப்படி திவ்யா வந்து 1,00,000 ரூபாய் ஏர்ன் பண்ணாங்க. கிட்டத்தட்ட இவரு புலம்புல திவ்யா, கானா வினோத், சாண்ட்ரா மற்றும் சபரி இந்த 4 பேர் கலக்கிட்டாங்க. 60,000 ஒருத்தர் யாரு, விக்ரம் 60,000, அரோரா 20,000, சாண்ட்ரா 70,000,
90,000 வந்து கானா வினோத், 1,05,000 சபரி, 1,00,000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா திவ்யா. இப்போ ஒட்டுமொத்த அமௌண்ட் பணப்பொட்டியில் எவ்வளவு இருக்குன்னா 17,63,500. இதுதான் பிக் பாஸ் வரலாற்றிலேயே அதிகபட்சமான பணம். பூர்ணிமாக்கு அப்புறம் கானா வினோத் தான் பணப்பொட்டியில ஹையஸ்ட் நம்பர் அப்படின்றதான். சரி, இந்த பணத்துல எடுத்துன்னு வந்து போட்டாச்சா? போட்டதுக்கு அப்புறம் கானா வினோத் இந்த பணத்தை பேஸ் பண்ணி குணம் இருப்பும் மனிதனிடம் பணம் இருப்பதில்லை, ஏழைகளுக்கு இந்த பணம் எவ்வளவு கஷ்டமா இருக்குன்ற மாதிரி அந்த பாட்டை தான் நிறைய இடத்துல பாடிட்டு இருக்காரு. அந்த ஏழையை பேஸ் பண்ணி இந்த மாதிரி பாட்டுகள் நிறைய இடத்துல அவர் பாடுறது நம்மளால பார்க்க முடியுது. அதை பார்க்கும்போது நமக்கு அவர் ஃபிக்ஸ்ட் ஆயிட்டாரோ, டபுள் மைண்ட்ல இருக்காரோன்ற மாதிரி தோணுது. ஸோ இப்போ அதுக்கான விஷுவல்ஸ் தான் இப்போ நம்ம லைவ்ல பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வந்த உடனே நீங்களும் இப்பத்துலேருந்து இந்த வீடியோ டெலிகாஸ்ட் ஆனதுலேருந்து லைவ் போய் பார்க்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ என்ன நடக்குதுன்றதை அடுத்த வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன். பாய் கைஸ்.